வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுலபமாக சுவையாக பொட்டுக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொட்டுக்கடலை சட்னி வந்து இருக்கிறதுலே ஒரு சுலபமான சட்னி. அப்படி நினைச்ச நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம். அந்த சட்னியை ஒரு சுவையோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொட்டுக்கடலை சட்னின்றது ரொம்பவே சுலபமாக நினச்ச நேரத்தில் திடீர்னு நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னும் பொழுது செய்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து வதக்கணும் அப்படின்ற எந்த விதமான முன் ஏற்பாடுகளும் தேவையில்லை. இப்போ முதல்ல இதுக்கு நம்ம பொட்டுக்கடலையை உள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது துருவின தேங்காய். இப்போ இதுக்கு நம்ம ஒரே ஒரு பல்லு பூண்டு தான் போட போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இதில் நிறைய பூண்டு 2-3 போட்டுட்டிங்கன்னா அந்த பூண்டின் மனம் வந்து ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த சட்னியில். அதனால் ஒன்று தான் பச்சையாக அப்படியே போட போகிறோம். அதே நேரத்தில் பூண்டு வேண்டாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க பூண்டை சேர்த்துக்காமலும் இதை அப்படியே செய்யலாம். காய்ந்த மிளகாய், சுவைக்கேற்ப உப்பு. இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே உலர்ந்த தன்மையிலேயே நம்ம இப்போ இதை அரைக்க போகிறோம். அதாவது தண்ணி சேர்க்க போகிறதில்ல. தண்ணி சேர்க்காமல் முதல்ல ஒரு அந்த கடலை மற்றும் தேங்காயெல்லாம் கொஞ்சம் பொடிஞ்சிரும். அப்படி பொடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவுமே நீங்கள் சட்னி செய்யும்போது குளிர்ந்த தண்ணியை தவிர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கூட இறுகின தன்மையை நம்மளுடைய சட்னிக்கு இது கொடுக்கும். நம்மளுடைய சட்னி தயாராகிடுச்சு. எல்லாம் சேர்ந்து அருமையாக அரைப்பட்டிருக்கு. இதை உங்களுக்கு கொஞ்சம் கூட நீர்க்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கட்டி சட்னியாக இதை நீங்கள் பரிமாறலாம். இப்போ நம்ம இதை தாளித்து நம்மளுடைய சட்னியை முடிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியை சூடு பண்ணிக்கலாம். 1 அல்லது 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கடுகு போட்டுட்டு போகிறோம். கடுகு போட்டோன்னா கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் காத்துருங்க. கடுகு வெடிக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு வாயு வெளிப்படும். அந்த வாயு வந்து நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. அதனால தான் நம்மளுடைய எல்லா பண்டங்கள்லையும் கடைசியில் தாளித்து நம்மளுடைய பதார்த்தங்களில் கொட்டுறது ஒரு பழக்கமாக இருந்தது. இப்போ உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். லேசான ஒரு நிறம் மாற்றம் நம்மளுடைய உளுத்தம்பருப்பில் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இந்த கருவேப்பிலை இலைகளை போட்டுடலாம். என்ன நண்பர்களே, நொடியில் சீக்கிரமாகவே எப்படி இந்த சட்னி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தை அசத்துங்க. தோசை டு பீஸா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் அவங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.